அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, போயிட்டு மீனாச்சும் கறியாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆடி பெருக்கு கடைலாம் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போகல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா தெருவுலேயே மீன் வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து 1/2 கிலோ இறா வாங்கினோம். பக்கத்து வீட்டாச்சு வந்து மீன் வாங்கிட்டாங்க. அப்புறம் இறா வாங்கி வச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இறா ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட உட்காந்துட்டேன். அந்த கேப்பில் வந்து எங்கள் அம்மா அரிசியும் களைஞ்சி போட்டுட்டாங்க. ஆனத்துக்கு வந்து புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனத்துக்கு வந்து காய்கறிலாம் அரிஞ்சிட்ருக்காங்க. தேங்காய் துருவிட்டு என் தம்பி பொண்டாட்டி வந்து காய்கறி அரிஞ்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் நான் காலையிலேயே வந்து துணி துவைக்கிறதுக்காக மிஷினில் போட்டிருந்தேன். அது துவைச்சி முடிச்சிருச்சு. அதனால் அதை ட்ரையரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இறாய உக்காந்துடலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா துணி அப்புறம் காய போட்டுக்கலாம், வந்து ஆனம் தாளிக்கணும், இறா ஆஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இறா ஆயிரத்துக்காக போயிட்டேன். இறா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா தோல் உரிக்கவே வரல, கொஞ்சம் பிச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இறா ஆஞ்சிட்டே இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் இறா வாங்கிட்டு போய் ஆனமும் தாளித்து ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஆனம் காய்ச்சி ரெடியாக இருக்குது. அப்புறம் இறாவும் வந்து கிரேவி வைக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிட்டுருக்காங்க. ஒரு 11-11:30 மணிக்கெலாம் டெய்லி வந்து எங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கிளைமேட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், மப்பாகவே இருந்துச்சு. எங்கள் நிஃப்ராஸும் இந்த கேப்பில் தூங்கி எழுந்திரிச்சு பல் வளக்கிட்டு மேக்கப் பண்ணிகிட்ருக்கிறார் பாருங்களேன். பல் வளக்கிட்டியா நிஃப்ராஸ்? பல் வளக்கிட்டு பாய் கை வச்சு சட்டை போட்டால் டிஷர்ட் போட்டால் பாய். எப்போ பார்த்தாலும் பலீன் போட்டுட்டு இருக்கிறதுனால எங்க போற, என்ன ட்ரெஸ் போட்டுருக்க? பாய் பாய் பாய். பார்த்தீங்களா, எங்கள் நிஃப்ராஸ் இப்படி தான் வந்து டெய்லியும் காலையில் அலப்பறை கட்டி அடிப்பார். அவர் வந்து பல் வளர்க்க போயிடணும், துண்டு கொடியில் கடக்கிறத பார்த்தாலே பல் வளர்க்க கூப்பிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடு வந்து எறா கிரேவி, எறானை வச்சு சோறு ஆக்கிட்டாங்க. நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு துணி காய வச்சுட்டு மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் வாங்கின வடை இருந்துச்சு, அதை வந்து எறா கிரேவியில் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சோறு சாப்பிட்டேன். ஓகே, டாட்டா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.